ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 2 இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, 2 காஞ்ச மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எண்ணெயில் போட்டு சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியாச்சு. போட்டு இப்போ எண்ணெயில் வதக்கும் போது சிக்கனோட கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், கலர் ஃபுல்லாக அப்படியே ஒயிட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கணும். நீங்கள் இல்லை ரெடிமேடாக யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்குறதா இருந்தாலும் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நான் சிக்கனில் தண்ணியே விடலை. ஆல்ரெடி சிக்கனில் இருக்கிற தண்ணி எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா அப்படின்னு சொல்லி விற்கிதுங்க. இல்லை உங்களுக்கே மசாலா அரைக்க தெரியும் அப்படின்னாலும் அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் குழம்புக்கு திக்னஸ்ஸு கொடுக்கும். எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் வதக்கணும்ல, அதுலேயே சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாங்க. கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியே விட்டுறாதீங்க, அப்படியே எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலாவே கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி சேர்த்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் சேர்த்திக்கோங்க. குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறத சேர்த்திக்க வேணாம். தேங்காயில் ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், உப்பு போட்டு கொஞ்சமாக எடுத்து குடித்தாலும் சூப்பராக இருக்கும் சளிக்கு. அப்படியே இந்த ஒயிட் நிறையெல்லாம் போய் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக சிக்கனோடு எடுத்து வச்சுட்டு மீதியை நல்லா வர வரன்னு சுண்டை வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி தான் ட்ரை பண்ணோம். கொஞ்சமாக பாருங்கள், சிக்கனோட கிரேவி எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக நல்லா ட்ரையாக சுண்டை வச்சுட்டோம் அப்படின்னா இதை அப்படியே வறுத்த கறி மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.